நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கரச்சி பிரதேசங்களுடைய கௌரவ உறுப்பினர் அண்டன்டாணி அண்ணா அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரிகினேந்திரன் அவர்களே மற்றும் கிள்ளச்சி மண்தந்த மைந்தனும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே மற்றும் இங்கே மூவேந்தர்களாக வெற்றி வாகக்கூட இருக்கின்ற இலக்கம் ஒன்றிலே போட்டியிடுகின்ற முன்னாள் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் திரு அரியரத்தினம் அவர்களே இலக்கம் 5 போட்டியிடுகின்ற கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுடைய முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர் குருவராஜா அவர்களே மற்றும் இலக்கம் 7 போட்டியிடுகின்ற முன்னாள் கிளிநொச்சி முல்லைத்தீவு கிராம அலுவலர் திரு பசுபதி பிள்ளை அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற கரச்சி பிரதேசங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களே கௌரவ உப தலைவர் அவர்களே கௌரவ உறுப்பினர்களே மற்றும் இங்கே பேசி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய காசிம் மணியம் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற மாற்று பல சங்க தலைவர் திரு மாறன் அண்ணா அவர்களே மற்றும் ஜெயக்குமார் அண்ணா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாந்தை கிழக்கு பிரதேசனுடைய தலைவர் அவர்களே மற்றும் எனது பல்கலைக்கழக மாணவ நண்பனும் இளைஞர் அணியினுடைய கிளிநொச்சி மாவட்ட தமிழரசு கட்சி இளைஞர் அணியுடைய தலைவர் நண்பன் சுரேன் அவர்களே மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எனது அன்பார்ந்த மக்களே உங்கள் அனைவருக்கும் நேரத்திலே எனது நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் வருகின்ற 21ஆம் தேதி நடக்கப் போகின்ற ஒரு மாபெரும் யுத்தத்தை பற்றி ஒரு அகிம்சையான யுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அமையப் போகின்ற மாகாண சபை கூடாக நாங்கள் எல்லாவற்றும் அதிகாரத்தையும் பெற்றுவிட முடியுமா என்கின்ற கேள்வியும் இங்கே இருக்கின்ற பலர் மத்தியிலே இருக்கக்கூடும். எங்கள் இங்கே இந்த பெறப்போகின்ற மாகாண சபை ஊடாக நாங்கள் எல்லா அதிகாரங்களையும் பெற்று நாங்கள் போராடிய அந்த மாபெரும் லட்சியங்களை பெற்றதாக ஆகிவிடுமா என்கின்ற கேள்வி இங்கே இருக்கிற ஒவ்வொருடத்திலும் இருக்கும். இங்கே பேசுகிறவர்கள் தொடர்ந்து பேசுகிறவர்களை பற்றி தெளிவுபடுத்துவார்கள். இருந்தாலும் நான் ஒரு சில கருத்துக்களை கூறி விட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மாகாண சபையிலே குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரங்கள் உண்டு. அதனை கொண்டு எங்களை நாங்கள் நிர்வகிக்கக்கூடிய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்கின்ற நிலைமை இருந்த பொழுதும் இங்கே இந்த மாகாண சபையிலே சில அதிகாரங்கள் உண்டு. அதை வைத்து நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் மாபெரும் ஒரு கொள்கைக்காக போராடியவர்கள், மாபெரும் ஒரு இலட்சியத்துக்காக நாங்கள் போராடி வந்தவர்கள். அந்த இலட்சியம் முடக்கப்பட்ட பொழுதும் அந்த லட்சியங்களுக்காக நாங்கள் முள்ளிவாய்க்கால் ஓரங்களிலே துண்டாடப்பட்ட பொழுதும் அங்கே கொல்லப்பட்ட பொழுதும் அந்த வேதனை கூடாக சென்ற பொழுதும் நாங்கள் அடுத்த கட்ட தீர்வு என்ன என்பதை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம். இந்த தேர்தலை எங்களுடைய சர்வதேச சமூகம் ஓர் கருத்து கணிப்பாக விடப்பட்டிருக்கிறது. இங்கே நடத்தப்படுகின்ற அபிவிருத்திகள், தார் ரோட்டுகள், மின்சார கம்பங்கள், கொங்கிரீட் வீதிகள் இவற்றிற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் அடிபணிந்து போகிறார்களா அல்லது தமிழ் மக்கள் இன்னும் தங்களுக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை வேண்டும், எங்களை நாங்களே ஆளுகின்ற அந்த உரிமையோடு நாங்கள் இருக்கின்றோமா என்பதைத்தான் இந்த சர்வதேசம் இந்த தேர்தலின் மூலமாக கணக்கிட இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஓர் ஆட்சி முறைக்குள்ளாக நாங்கள் இருக்கின்றோம். அதை நாங்கள் ஆளுகின்ற ஆட்சி முறை எங்களுக்கு தேவை என்பதை இங்கு வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் எல்லோரும் நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னிடம் வந்து ஒருவர் சொன்னார், ஒரு கட்சிக்காரர், மாறி கட்சிக்காரர் வந்து கேட்டார், உங்களிடம் இந்த மாகாண சபையை தந்து என்ன செய்வது?
அங்கே உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்த பொழுது உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். உங்களை பிரதேச சபை உங்களை கையளித்தார்கள். எனவே நீங்கள் என்ன அபிவிருத்திகளை மேற்கொண்டீர்கள், தமிழ் மக்களுக்காக என்ன செய்தீர்கள், உங்களிடம் போய் எவ்வாறு இந்த மாகாண சபையை தருவது என்று கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், இங்கே பிரதேச சபையூடாகவும் நகர சபையூடாகவும் உள்ளூராட்சி சபைக்கூடாக நடைபெறுகின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியுமா? ஓர் வீதி போடுவதாக இருந்தால் அதில் அதற்குரிய நிதியை நாங்கள் விடுவிப்பதற்கு ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும். மாகாண சபை கூடாக இருக்கின்ற அந்த ஆளுநரிடம் நாங்கள் ஒரு சாதாரண வீதியை போடுவதற்கு, அந்த நிதியை உடைப்பதற்கு, நிரந்தர வைப்பில் இருக்கின்ற அந்த நிதியை உடைப்பதற்கு மாகாண சபையில் இருக்கின்ற ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும். நாங்கள் அனுமதிக்காக எத்தனையோ கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். அத்தனை கடிதங்களும் எங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டிருந்தது என்பதுதான் உண்மை. எனவே அவர் கேட்டார், உங்களிடம் மாகாண சபையை தந்து என்ன செய்வது, நீங்கள் உங்களை ஆட்சி செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார். நான் சொன்னேன், 2009 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களிடம் நீதித்துறை இருந்தது, எங்களிடம் நிர்வாகத்துறை இருந்தது, எங்களிடம் பொறுமையத்துறை இருந்தது, எங்களை நாங்கள் ஆட்சி செய்து வந்தோம் என்று கூறியிருந்தேன். எனவே எங்களுக்கு தெரியும், எங்களை நாங்கள் ஆட்சி செய்ய, எங்களை நாங்கள் ஆண்டு கொள்வதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அபிவிருத்தி பற்றி பேசுகிறீர்கள். நான் ஒருவரிடம் அபிவிருத்தி பற்றி, இந்த அரசியல் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்டார், இந்த ஆட்டுக்கு புல போட்டு வளர்க்கிறது தம்பி வெட்டி சாப்பிடுறதுக்கா அல்லது மாலை போட்டு அழகு பார்க்கறதுக்கான்னு கேட்டிருந்தார். நான் சொன்னேன், ஆட்டுக்கு புல போட்டு வளர்க்கிறது வெட்டி சாப்பிடுறதுக்கு தான் என்று. அப்படித்தான் இன்றைய தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி கூடாக அவர்களை ஆடுகளாக ஆக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். இதுதான் உண்மை. நாங்கள் இறுதி நேரத்திலே நாங்கள் அந்த ஆடுகளாகாமல் தப்பிக்கொள்ள வேண்டும். எனவே வருகின்ற 21ஆம் தேதி அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனவே வருகிற 21ஆம் தேதி நாங்கள் அறுதி பெரும்பான்மையூடாக வெற்றி பெறுவதனூடாக உங்களுடைய அபிவிருத்தி என்கின்ற அடிமைத்தனத்திற்குள்ளாகவும் அதற்குள்ளாக நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற சுயநுரிய உரிமையை எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் உலக சக்திகளிடமும் எங்களை இங்கு ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சக்திகளிடம் நாங்கள் மிக தெளிவாக சொல்ல ஆசைப்பட்டிருக்கின்றோம். எனவே வருகிற 21ஆம் தேதி எங்களுடைய வீட்டு சின்னத்திற்கும் இங்கே முப்பெரும் தேவர்களாக வைத்திருக்கின்ற இலக்கம் 1 போட்டியிடுகின்ற அரியத்திரம் ஆசிரியர்களுக்கும், இலக்கம் 5 போட்டியிடுகின்ற புருவராஜா ஆசிரியர்களுக்கும், இலக்கம் 7 போட்டியிடுகின்ற முன்னையார் கிராம சேவையாளர் பசுவரிப்பிள்ளை அவர்களுக்கும் உங்களுடைய வாக்குகளை வழங்குவதோடாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மேலதிக 4 சீட்டுகளும் எங்களுடைய தமிழரசு கட்சி எங்களுடைய வீட்டு சின்னத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே நீங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்வீர்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. எனவே வருகின்ற 21ஆம் தேதி காலை எழுந்தவுடன் நீங்கள் சென்று எங்களுடைய தமிழ் தேசியத்தை வெல்ல வைத்து நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்பதை மீண்டும் ஒருவரம் உலகத்திற்கு நிரூபித்து வருவோம் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்ள சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.